விஜய் தலைமையில் ஓபிஎஸ் சேருவார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இந்த இடத்துல? பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கத்துல இருக்காங்கிறத தாவேகா தலைவர் விஜய் தான். ஒருங்கிணைப்பு குழுன்றதுக்கு அர்த்தம் என்ன சார்? ஓபிஎஸ்ஏ ஒண்ணு இல்லாதவருங்க. ஓபிஎஸ் ஏங்க நீங்க அழைப்பு கொடுக்கணும்? ஓபிஎஸ் பின்னாடி ஆளு கிடையாது. அவர் நின்னா வெற்றி பெற முடியாது. அப்புறம் ஏன் ஓபிஎஸ் நீங்க சேர்க்க நிக்கிறீங்க? அவர் என்ன டிடி தினகரன் போல? அதிமுக இல்லாமல் பாஜக ஒரு கூட்டணியை நிர்பந்தப்படுத்தி பண்ணுது. அதை மக்கள் பாக்குறாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் எடப்பாடி தலைமை ஏற்கனவே தூக்கு போட்டு சாகலான்னு சொன்னதை வெளிப்படையா இன்னைக்கு எல்லாரும் ஊடகத்தில் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தென் மாவட்ட கதவு இன்னும் மோடி வந்தோன்னா வாங்க ஆம்பாரு, டிடி தினகரன் வாங்கம்பாரு, கையை பிடிச்சு கொடுப்பாரு. ஊழலை அகற்ற நம்ம வந்து அதிமுக வேணும். இங்கேயே மொத்த ஊழலை தானே இந்த கூடல உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. நடத்தி வைப்பாரு. பசும்பொன்ல மீட் பண்ணப்போ வந்து நாங்க வந்து ஒரு குழுவா இணைவோம் அப்படின்ற ஒரு கருத்து வந்தப்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதை இது பண்றதுக்கு பசும்பொன்ல இணைஞ்சது யாரு? 2024 நாங்க நின்னுட்டோம். மோடி வேணும், ஆனா நாட்டுக்கு மோடி வேண்டான்னு நின்னவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வச்சீங்களா? எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் பண்ணிருக்கீங்க. இபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு? எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? என்டிஏ கூட்டணியில யாரை வைக்கணும், யாரை எடுக்கணும்னு யார் முடிவு எடுக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கிறாரு. எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிடுவான்னு மேல இருக்கிறவன் தான் பாத்துக்கிட்டு. அதுல போய் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை கையை கட்டி நிக்க. எந்த புறவாசல் வழியாவும் அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது. அப்படி ஒருத்தர் தான் அதிமுகவை வந்து ஒருங்கிணைப்போம்னு சொல்லிட்டு திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றாரு. ஒரு முறை எம்எல்ஏ இருந்த குன்னம் ராமச்சந்திரன் இவரே இவ்வளவு சிந்திக்கும் போது 3 முறை முதல்வர் ஆக்கி பார்த்த புரட்சி தலைவி அம்மா படத்தை மாத்திட்டு அவரு திமுக தலைவர் கருணாநிதி படத்தை வீட்டுல பங்காளிகள் ஒன்று கூடி விட்டாங்க. எந்த பங்காளியா இருக்கட்டுங்க, நான் இப்போது சொல்றேன், எடப்பாடியை ஆதரிச்சு அண்ணன் டிடிவி போய் பேசுவாரா? டிடிவி தினகரன் வெற்றி பெற்று வந்து எடப்பாடி பழனிசாமி கை இறங்கப்பட்டுன்னா டிடிவி தினகரன் பாஜகவை வச்சு நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கூட அவர் ஃபைட் பண்ண மாட்டாருன்னு சொல்லி பாஜக முயற்சி செய்யுது. சரி, இந்த கேஸ் இருக்க பார்ட்டிகளை எல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் பண்ணிடலாமான்னு. சப்பாத்திக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இருக்க சூழலுக்கு என்னுடைய முதல் கேள்வி, நீங்க யார் பக்கம்? என்ன கேக்குறீங்களா? நீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ். ஓபிஎஸ் விடுங்க, ஓபிஎஸ் பக்கமா இல்ல ஓபிஎஸ் பக்கம்ல இருந்து நிறைய பேர் அடுத்தடுத்து தாவிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய ரொம்ப நம்பிக்கையா இருந்த வைத்தியலிங்கம் வந்து திமுக சைடு போயிருக்காரு. அதே மாதிரி சரி, நீங்க யார் பக்கம்ன்றதை தாண்டி முதல் கேள்வியா அவர் ஓபிஎஸ் உடைய நிலை என்ன? இல்லை, நான் எப்போவுமே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட தான் பயணிக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. பல இன்னல்கள் சோதனைகளை கடந்து அவரோட தான் பயணிச்சுட்டு இருக்கேன். நான் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அவர் தர்மயுத்தம், அதாவது அம்மா சமாதியில் உட்கார்ந்த டைம்ல இருந்து அன்று இரவே ராத்திரி 9 மணி அவரோட நான் போய் அவரோட இணைஞ்சவன். இன்னைக்கு வரைக்கும் அவரோட பல இன்னல்கள் வேதனைகள்லையும் நல்லதில் நான் அனுபவிச்சது இல்லை, உண்மையை சொல்லுவேன். ஆனால் வேதனைகள்ல அவர் கூட நான் இருக்கிறேன். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா கழிஞ்ச 4 ஆண்டு காலம் அண்ணனு கூட துணை முதலமைச்சர் அமைச்சரெல்லாம் இருந்தாருன்னா அதுல எதுவுமே நான் அனுபவிச்சவங்க கிடையாது, பதவி அனுபவிச்சவங்க கிடையாது. ஆனாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய முகம் வாங்கிறதுனால அவரோட பயணிக்கிறேன். அவர் நல்ல முடிவு எடுப்பாரு, தொண்டர்களுக்காக இருப்பாரு, கட்சிக்காக அனுதினமும் போராடுவாரு. அந்த புரட்சி தலைவர் வகுத்த விதிக்காக அவர் சட்ட போராட்டம் பண்றதுக்காகவும் அதோட அவரோட பயணிக்கிறதுக்காக நான் அவரோட இருக்கிறேன். அந்த நிலைப்பாட்டில இருந்து நான் என்னைக்கு மாறல. அன்று இதயத்தில் வைத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்று வரைக்கும் என் இதயத்தில் இருக்கார். அதுல இந்த மாற்று கருத்து கிடையாது. ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட விரல் வெட்டி எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அந்த விரல் வெட்டி என்ற அளவு கூட இன்னைக்கு திமுக பக்கம் சாஞ்சிருச்சுல. எப்படி பாண்டியன், சுப்புரத்தினம், இவங்க எல்லாரும், மருது அழகராஜ், இவர்கள் எல்லாருமே இப்போ திமுக சைட்ல தானே இருக்காங்க. திமுக நீங்க அப்படி பார்க்க கூடாது. அதாவது இத வந்து நீங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நடத்துறது வந்து ஒரு சட்ட போராட்டம். அதிமுகல இருக்கிற எந்த தொண்டர்களுக்கு மேலேயோ இல்ல அதிமுகல இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கு மேலேயோ எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. அவங்க போய் சேர்ந்திருக்கதா அதிமுகல போய் இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்ல வந்த கருத்துக்கு சொல்லி முடிச்சது. அப்படி நாங்க வேணும்னு சொல்லியிருந்தா 2024 இவர் தன்னுடைய
பலத்தை காட்டுறதுக்காக சட்டம், அதாவது சட்டத்துல பல தோல்விகள் நமக்கு ஏற்பட்டாலும் மக்கள் மன்றத்துல எனக்கு இருக்கிற ஆதரவை காட்டுறதுக்காக தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் விரும்புறாங்க, இந்த கழகம் ஒன்றிணைஞ்சு செய்யணும்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு ராமநாதபுரத்துல போய் சுயேட்சை சுயேட்சை வேட்பாளரா நின்றார். வேட்பாளரா 3 முறை நின்றுட்டாரு. முதல்வரா இருந்தவர். புரட்சி தலைவி அம்மா கொடுத்த பல பல பதவிகள் வைத்தவர். தன்னுடைய பலத்தை காட்ட தான் அவர் வந்து நின்றார். ம். நல்லா புரிஞ்சுருங்க. அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே 10 தொகுதியில நிப்பாட்டி விட்டுருக்கலாம். அவர் நிப்பாட்டாமலே 7 நாடாளுமன்றத்துல டெபாசிட் இழந்து போச்சு இரட்டை இலை சின்னம். அந்த ம். வேதனை அவருக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இது நாள் வரைக்கும் ஓபிஎஸ் அண்ணன் வந்து அமைதி காக்குறாருன்னா, கழகம் காப்பாற்றப்பட வேண்டும், தொண்டர்களை காப்பாற்றப்பட வேண்டும்னு ஒரு நல்லெண்ணத்தோட அவர் இருக்கிறாரு. அவர் வந்து முன்னாடி மாரி இருந்தவர்கள போல, ஆரம் வீரப்பன் அவர்கள போன்ற பல தலைவர்கள போல, ம். அவர் தன்னை இப்ப ஏன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போல தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு இல்ல நினைச்சிருந்தா, அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? அததான் நான் கேட்கிறேன். இப்ப அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தணும். தன்னை ம். வச்சு தான் இந்த கட்சிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வராரு. ம். அதுபோல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த முடிவு எடுத்திருந்தா, ம். அவர் எத்தனையோ பேரை விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியும். இல்ல எத்தனையோ நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியும். எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியும். அந்த அளவுக்கு பலம் இல்லாதவர் இல்ல. இல்ல அவங்க அதை விருப்பப்படல. திரு இபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு? ஏன்னா கூவத்தூர்ல விவசாயம் இருந்து தன்னை பண்றாரு. முன்னிலைப்படுத்த இறங்க வராரு. கூவத்தூர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? கட்சிக்காரர் 2011 தானங்க அம்மா அமைச்சரே ஆதரவு கொடுத்ததே கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்ததே ஓபிஎஸ் 2001லயே அவர்கள் தானே. முதலமைச்சரா காட்டிட்டாங்க. 4 பேர் அணியில உட்கார வச்சுட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மாவுடைய பிரதமருடைய கூட்டமா இருந்தாலும் அங்க வந்து அம்மா போகலன்னா அன்னை ஓபிஎஸ் அவர்கள் போவாரு. அந்த மாதிரி ஒரு தலைவனை தனக்கு பின்னாடி இவர் வந்து இந்த இயக்கத்தை காப்பாத்துவாருங்கிறத ஒரு நிகழ்கால பரதன்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அம்மா வந்து கொண்டு வராரு. மறைமுகமான ம். ஒரு தலைவர் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்தவர் இந்த கட்சி காப்பாற்றப்படணும், கழகம் தொண்டர்களை காப்பாற்றப்படணுங்கிறதுனால தான் எந்த கூவத்தூர்ல கூட பணம் கொடுக்கும்போது இவர் நினைச்சிருந்தா பசுமை இல்லத்துல பணம் கொடுத்து தான் பக்கத்துல ஒரு 50 எம்எல்ஏக்களை கொண்டு வந்திருக்க முடியாதா? பணம் கொடுக்க அண்டைய முதலமைச்சர் அவர் நினைச்சிருந்தா ம். எத்தனையோ கான்ட்ராக்ட் அள்ளி போட்டிருப்பான். இப்போ ஆனா அந்த அதுக்கு அவர் போகல. பணம் கொடுத்து தான் விலை கொடுத்து தான் வாங்கினாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். சசிகலா அம்மா கையை காட்டினா கூட மொட்டை கையெழுத்து போடுது. அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? யாருன்னு குறிப்பிடாம கையெழுத்து வாங்குங்கன்னு சொன்ன ஒரு எடப்பாடி பழனிசாமி. எந்த புறவாசல் வழியாகவும் அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது. எந்த புறவாசல் வழியாக கட்சிக்கு தலைவர் பதவி அவர் ஆசைப்பட்டது அப்படி கிடையாது. ஒருத்தர் தான் அதிமுகவ வந்து ஒருங்கிணைப்போம்னு சொல்லிட்டு திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றாரு. அப்படி சொல்லல. நீங்க பிளவுபட்டிருந்தால் நல்லா திமுகவுக்கு புரிஞ்சுங்க. தான் அது அதிக வந்து வாய்ப்பு இருக்குன்றதுக்கும் ஊடகத்தினர் போட்ட முடிச்சு. அது தவறான செயல்பாடு. அதாவது திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது வந்து என்ன ஏங்க ஸ்டேட்மெண்ட்? நீங்க கடந்த கால வரலாறு சொல்றாருங்க. 89ல புரட்சித் தலைவர் மறைஞ்ச பிறகு ஜேன்னு இருக்கும்போது திமுக வந்தது. திமுக வந்து ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அதிமுக பிளவுபட்டிருக்கும். பிளவுபட்டிருந்தா திமுக வரும். அதுபோல நீங்க 2021ல பிளவுபட்டு இருந்தது, திமுக வந்தது. 2026லயும் பிளவுபட்டு இருந்தால் திமுக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ம். மக்கள் சொல்றாங்கன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை நீங்க கட் பண்ணிடுறீங்க. கட் சென்சார் பண்ணு. பண்ணிட்டு பேசுறீங்க. அத நான் சொல்லலப்பா சாமி. மக்கள் அப்படித்தாங்க கருதுறாங்கன்னு சொன்னாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அந்த வார்த்தையெல்லாம் சென்சார் பண்ணிட்டீங்க. அவரு சொன்னாரு, திமுக சொன்னாரு சொல்லக்கூடாது. மக்களுக்கு அதிக வாய்ப்பு மக்கள் இருக்குன்றது. சொல்றத அவர் எடுத்து சொல்றாரு. நல்லா ம். புரிஞ்சுட்டீங்களா? ம். நீங்க நான் எங்கேயாவதுமா கட்சிய ஒருங்கிணைச்சிருங்க. கட்சிய ஒருங்கிணைச்சு வழி நடத்துங்க. சொல்றது தவறா? கட்சிய ஒருங்கிணைச்சு நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த இயக்கத்த கொண்டு போறாரு. தான் தான் இந்த லீடர்ஷிப்பு. புரட்சி தலைவி அம்மா பண்ணுன மாரி இவர தூக்கு, அவர தூக்குன்னு சொல்றது செய்யாத. அதுக்குள்ள லீடர்ஷிப் நம்ம இல்ல. ம். அதோடைய லீடர்ஷிப் நம்ம இல்ல. நம்ம வெற்றி பெற்று வந்துட்டால், நான் அந்த லீடர்ஷிப்ப எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க. நம்ம தோல்வி மேல தோல்விய வாங்கிக்கிட்டு, திமுகவுக்கு வழி விட்டு குடுத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த லீடர்ஷிப்ப ஏத்துக்கிட மாட்டாங்க. ம். இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 96ல 4 சீட்டு தான் எடுக்க முடிஞ்சுது. ம். 98ல வெற்றி பெற்றாங்க நாடாளுமன்றத்துல. 2001ல ஆட்சி அமைச்சுட்டாங்க. ம். நீங்க இவர் முதலமைச்சரா இருக்கிற காலத்துல இருந்து இடைத்தேர்தல் எல்லாம் தோல்வி. ஆர்கே நகர்ல தொடங்கி கடைசி வரைக்கும் 18 பேருக்கு சட்டமன்ற உறுப்பினரோட பதவி பறிக்கப்பட்டு நடக்கப்பட்ட இடைத்தேர்தல் வரைக்கும் தோல்வி. சரி எதிர்க்கட்சி தலைவரா இருக்கீங்க. இடைத்தேர்தல்ல நிக்காம புறமுதுகு காட்டு ஓட்டம். அ அப்படியே ஈரோடு கிழக்கு தொகுதியில சின்னத்த குடுத்து, நீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னாரு. அங்கேயும் டெபாசிட் மயிரிழையில் தப்பிக்கப்பட்டது. உண்டா இல்லையா? சொல்லுங்க ம். பார்ப்போம்.
அது போலவு புலிகேசியில போய் நிக்கிறேன்னாரு. புறமுதுகு காட்டி ஓடி வந்துட்டாரு. வாபஸ் வாங்கிட்டாரு. ஓபிஎஸ் இப்படி அவர்களும் பல புறமுதுகு இல்ல காமிக்கவில்லையா? எல்லாத்துக்கும் விட்டு குடுத்துட்டாரு. 2024ல ஓபிஎஸ் அவர்கள் கட்சி தொடங்குறேன்னாரு. புது கட்சி அவர் எங்கேயாவது கட்சி தொடங்குறேன்னு கட்சி ஒரு பேட்டி சொன்னாங்க. தொடங்குவதாக செய்திகள் சார் வந்ததல்ல. ஊடகத்துக்கு அதாவது ஊடகத்துல இருக்கிறவங்க பல பல ஒருங்கிணைப்பு வரை குழு சொல்லுவாங்க. அப்படின்றது வந்து ஒருங்கிணைப்பு கட்சியா குழுவை மாறும் வந்து அப்படின்றது கழகம்னு ஆக்குனாரு. அதுதான் அந்த அது கழகம்ன்றது ஆகுதுல. அது கட்சி அல்ல. தொண்டர்களோட உரிமை மீட்பு கழகம். அதையும் இப்ப அந்த இல்லைன்ற குழுன்னா அளவுக்கு ஆயிடுச்சுல. அவர் ஓபிஎஸ் ஒரு குழு வச்சிருக்காருன்னு நக்கல் அடிக்கிறீங்க. அந்த நக்கல கழகம்னு வச்சுக்கிட்டாரு. உரிமை மீட்பு கழகம்னு வச்சுக்கிட்டாரு. அதிமுக தொண்டர்களோட உரிமை மீட்பு கழகம். ஏன் புரட்சித் தலைவர் வகுத்த விதி 10 பேர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், அவர் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும், அது 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருக்கணும்னு ஒரு சட்டத்தை மட்டும் தான் ஏத்தல. அப்ப எந்த அடிமட்ட தொண்டன் வருவான்? நீங்க சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு பொதுச் செயலாளர்ன்ற பதவி இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களே வந்து அதிமுகவும் வேண்டாம், ஒருங்கிணைப்பு குழுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுகல போய் இணையறாங்க. இத வந்து அவர் மேல இருக்க அதிருப்தி, அவர் மேல இருக்க ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல் தானேன்னு கேக்குறேன். அதாவது நீங்க அது வந்து அப்படி இல்ல. அவங்களுக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமிய வந்து ஒரு பாஜகங்கிறது ஒரு கட்சி வந்து கபலீகரம் பண்ணிட்டு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு விலை போயிட்டாரு. விலை போயிட்டாரோ, இல்ல அடிமையாயிட்டாரோ, என்ன வார்த்தைகள் வேணாலும் வச்சுக்கலாம். பாஜக சொல்ற கட்டுப்பாட்டுக்குள்ளாடி அவர் வந்து உள்ள போயிட்டாரு. அந்த பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்து. நம்ம நம்ம வழி வழியா எடுத்திருக்க பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், எல்லாருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நம்ம யாருமே தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்களுடைய ஆட்சி இருக்கணுங்கிறதுல ஒரு முன்வைப்போடு தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தாங்க. தேசிய கட்சி உள்ள ஊடுருவாம அதை மாற்றப்பட்டதுக்கு பெரும் காரணமா இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ங்கிறது வரலாறு இருக்கு. அதை வந்து இவர் வந்து விலை கொடுத்து அதை முடிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எல்லா வழியும் திறந்து விட்டுட்டார். அதை வந்து ஏத்துக்கொள்ள முடியாத தலைவர்கள் அந்த அதிமுக தொண்டர்கள். நீங்க வந்து வைத்திலிங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வைத்திலிங்கம் யாரு? அதிமுக உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக அமைச்சர். அவரு தான் போறாரு. அவர் இங்க வந்து சட்ட போராட்டம் பண்றாரு. சட்ட போராட்டத்துல கிடைக்கல. அதனால அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு போறாரு. மனோஜ் பாண்டியன் யாரு? அவரும் அதிமுக உறுப்பினர். மருது அழகராஜ் யாரு? அதிமுக உறுப்பினர். அதனாலதான் இல்ல சார், இவங்கெல்லாம் நேற்றைக்கு வந்திருந்த ஆட்கள்னா பரவாயில்ல, நம்ம அப்படியே விட்டுறலாம். இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அடிப்படை, அதாவது அவங்களுடைய ரொம்ப இளமை காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்களே வெளியில போற இதை எப்படி எடுத்துக்கிறது? அவங்க போறாங்க. இப்போ அது குன்னம் ராமச்சந்திரன் ஒரு அழகான ஒரு பதில் கொடுத்துட்டாரு. நீங்க பாத்துருக்கீங்க. புரட்சி தலைவி அம்மா படத்தை இருந்து மாத்திருவியான்னு ஒரு தாயார் கேட்கும் போதே அவர் வந்து உருகிட்டார். வேண்டாம், எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட திமுக வேண்டான்னு ஒதுக்கிட்டார். அரசியல் வாழ்க்கையை வேண்டான்னு போயிட்டாரு. அது இவங்களுக்கு இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு நேத்து 2024ல எதிர்த்து நின்னாங்க. இவருக்கு 21% ஓட்டு கிடைச்சது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஒரு அங்கீகாரமா மாறிட்டாரு. நாளைக்கு பாஜக எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு போட்டு தூக்கி வச்சுட்டு இன்னொரு பாஜக காரனை கொண்டு வந்து முதலமைச்சரை உட்கார வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருமே இங்க இருக்க முடியாது. பல பல கலவரங்களை உருவாக்கிடுவாங்க. உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு திருப்பரங்குன்ற நிலவரத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் யோசிச்சாங்க, அவங்க போறாங்க. அது அவங்களோட கருத்து. எங்களோட கருத்துக்கு நான் சொல்லல. அவங்களோட கருத்தை நான் சொல்றேன். அது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அவங்க ஏன் போறேன்னு சொன்னதுக்கு ஒரு சில ஆட்கள் அவருடைய விசுவாசிகள் எங்கள்கிட்ட சொன்ன கருத்தை நான் சொல்றேன். அதனால நாங்க வந்து திமுகவோட தாய் கழகமா போய் இணையறோம், இணைஞ்சிட்டாங்க. அதை போய் நம்ம போய் கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் இது இல்லை. போறாரு. ஏற்கனவே அங்க உதயநிதி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, இங்க இருக்கிற பழைய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க, இளைஞர்களுக்கு வழி விடுங்கன்னு சொன்னாரு. இங்க இருக்கிற பழைய ஓட்ட உடசல் எல்லாம் அங்கேயும் போய் சேருது. சரி வந்தாரே வாழ வைப்போம் திமுகன்னு அவங்க வாழ வச்சிட்டு இருக்காங்க. அதுல யாரு முன்னுக்கு வராங்களோ, சேகர் பாபு எல்லாரும் போறாங்கலாம். நம்ம அண்ணன் சேகர் பாபு போலயோ இல்லைன்னா அவர் செந்தில் பாலாஜி போல ஆகிட முடியாது. அது ஒரு அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சாதான் திமுகல பயணிக்கவும் முடியும். இல்லன்னா அங்க ஒரு 10ஓட 11 டிக்கெட் தான் நம்ம அங்க உட்கார முடியும். உதயநிதி கிட்ட இப்ப நீங்க வேலை செய்ய போறது வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்ல, ஒரு இளைஞரா இருக்கிற உதயநிதி கிட்ட தான் போய் நீங்க வேலை செய்யணும். அதுக்கு
தன்னை தக்க வச்சுக்கிட்டவங்க திமுக பக்கம் போவாங்க. ம். நல்லா புரிஞ்சுங்களா? அதை போய் நம்ம வந்து கொச்சைப்படுத்தி பேசி நம்ம அதை அவமானப்படுத்த வேண்டியல. அதுக்கு முற்றுப்புள்ளி அன்னைக்கு குன்னம் ராமச்சந்திரன் வச்சுட்டாரு. ம். ம். இதை மீறி போக மாட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் பேருவாங்கன்னு பல 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 ஊடகங்கள்லயும் இப்ப செய்திகள் விட்டாங்க. ஒரு முறை எம்எல்ஏ இருந்த குன்னம் ராமச்சந்திரன் இவரே இவ்வளவு சிந்திக்கும் போது ம். 3 முறை முதல்வராக்கி பார்த்த புரட்சி தலைவி அம்மா படத்தை மாத்திட்டு அவரு திமுக தலைவர் கருணாநிதி படத்தை வீட்டுல வைப்பாரா அண்ணன் ஓபிஎஸ் அப்ப அவர்கள்? தாவேக்காவோட அப்போ போகவா? திமுக ஆப்ஷனு முடிஞ்சிருச்சு. அப்ப தாவேக்காவோட ஆப்ஷன் இருக்கலாம். தொடங்கிருச்சா? அதுல என்ன தவறு இருக்கு? தாவேக்கா கூட ஆப்ஷன் வைக்கிறதுனால ம். தொண்டர்கள் அதானே விரும்புறாங்க. ம். இப்ப தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்துல அண்ணன் ஒரு ஆப்ஷன் வச்சாரு. ம். டின்னு வச்சாரு. டி வச்சது அண்ணன் வைத்திலிங்கம். அவர் இணை ஒருங்கிணைப்பாளர். அவர் பேச்சை கேட்டு டின்னு வச்சுட்டாரு. ஏன்னு கேட்டா அன்னைக்கு நான் 3வது கன்னியாகுமரின்னு உள்ள அழைக்கும் போது நான் உள்ள போகும்போது நான் ம். கேட்ட கேள்வியா தான் கேட்டேன். ஆனா நம்ம டின்னுங்கிற அந்த ஆப்ஷன் இதுல வச்சதே தப்புலானேன்னு. ஏங்க அங்க வைக்க சொல்றாங்கங்க. ம். அண்ணன் சொன்னது. அங்க வைக்க சொல்றாங்கங்க. அதனால அங்கே இருந்து அழைப்பு கொடுக்குறாங்கங்க. அதனால அவர் வைக்க சொல்றாரு. அண்ணன் சொன்னாரு. ம். அவரு சொன்னாரு. ஆனா யாருன்னு சொல்லல. ம். ஆனா அவரு தான் இவருங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ம். ம். இணை ஒருங்கிணைப்பாளரா இருக்க வைத்திலிங்கம் அந்த ஆப்ஷன் வைங்கன்னு இருக்காரு. வச்சிருக்காரு. ஏன்னா இவரு தன்னோட விருப்பம் நான் எடுக்கலைங்க. தொண்டர்கள் அதுல 90% தாவேக்கா போகுங்கிறது தான் எல்லாருடைய கருத்துக்களையும் சொல்லிட்டாங்க. இத தாவேக்கா தலைவர் பயன்படுத்தணும். ம். நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணன் ஓபிஎஸ் பயன்படுத்தணும் ம். இல்ல. 3 முறை அப்ப முதல்வரா நீங்க இருந்தவரு. வெளிப்படையா சொல்றீங்க. எங்கள கூப்பிட்டா நாங்க போவோம் அப்படின்றதுல ஏன்னா இவ்வளவு தூரம் இருக்கீங்க. சொல்லிட்டோம். 90% பேரு தாவேக்கா கூட ம். நம்ம பயணிப்போம்னு சொல்லிட்டாங்க. ம். ம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரத்துல நின்னு 3.5 லட்சம் ஓட்ட வாங்கி நின்னு காட்டுனவரு. அத தாவேக்கா தலைவர் விஜயும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ம். ஓபிஎஸ் அண்ணனோட பலம் என்ன தென் மாவட்டத்துல இருக்குங்கிறது தெரியும். இப்போ டிடிவி தினகரன் வேற போய் அப்படியே ஆ. குடுமிய பிடிச்சுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி பிஎஸ் கோயில்கிட்ட போய் அப்படியே நின்னுகிட்டு அவரு எடப்பாடி தலைமை ஏற்கறதுக்கு தூக்கு போட்டு சாகலாம்னு சொன்னதை வெளிப்படையா இன்னைக்கு எல்லாரும் ஊடகத்துல போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தென் மாவட்ட கதவு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்காக வரவேற்று காத்திருக்கு. ம். நல்லா புரிஞ்சுருங்க. ஓபிஎஸ் அண்ணன் என்டிஏக்கு கூட்டணிக்கு போக மாட்டாரு, திமுக போக மாட்டாரு, தாவேக்காவோட பயணிப்பாருங்கிற நம்பிக்கையோட அத்தனை கடைகோடி தொன்ன வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ம். நல்லா புரிஞ்சுங்க. இதை யார் பயன்படுத்தணும்? அண்ணன் ஓபிஎஸ்ஸா பயன்படுத்தணும், தாவேக்கா தலைவர் விஜய் பயன்படுத்தணும். நீங்க அதை புரியாம பேசுறீங்க. ம். உடனே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர் சந்திச்சு பேசி தன்னுடைய கூட்டணி வைக்கிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட அவர் பயன்படுத்துறதுக்குள்ள விவேகங்களை அமைக்கணுமே ஒழிய பயன்படுத்தாமல் இருந்தால் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் தாவேக்கா தலைவர் விஜய் இருக்க வேண்டி வரும். அவர் ஒரு குழுவை போட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு குழுவை போட்டு எந்தெந்த சீட்டுகளை பேசுறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டிய தருணத்துல இருக்க வேண்டியவர் தாவேக்கா தலைவர் விஜய். அப்ப நீங்க விஜய் ஓபிஎஸ் சொல்லாதீங்க. ஓபிஎஸ் 3 முறை முதல்வரா இருந்தவர். அவர் நாளைக்கு ஒரு 10 சீட்டை சுயேட்சையா விட்டு கூட ம். 10 தான் கூடால இருக்கிறவனை போய் நில்லுப்பான்னு கூட சொல்லுவாரு. அதெல்லாம் அவருக்கு செய்ய இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் வேண்டாம்னு பாஜக தேடும்போது பாஜகவை புறக்கணிச்சிட்டாரு, திமுகவை புறக்கணிச்சு நிக்கிறாருன்னா அவரை அன்போட உபசரிக்க வேண்டியவர் தாவேக்கா தலைவர் விஜய். அதான் விஜய் தலைமையில் ஓபிஎஸ் சேருவார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இந்த இடத்துல தான் கேக்குறேன் நான். ஏங்க விஜய் தலைமையில தானே இன்னைக்கு அப்புறம் அவர் தானே முதலமைச்சர் சொன்னா தானே அங்க கூட்டணி வைக்க முடியும். ம். அதுக்கு இவர் கட்டுப்படுவார. நீ முதலமைச்சராக கட்டுப்பட்டா தானே ம். தொண்டர்கள் அத எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் சொல்லி இவர் துணை முதலமைச்சரா உட்கார்ந்துட்டானே. ம். தொண்டர்கள் மக்களும் விரும்புறாங்க. விஜய முதலமைச்சராக்கிவா நீங்க துணை முதலமைச்சரா ஆல்ரெடி இருப்பாரு. செங்கோட்டையன் வேற நாளைக்கு வெற்றி இருக்காரு. பெற்று விஜய் வந்துட்டா ம். விஜய் முதலமைச்சரா இருந்தா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சரா இருப்பாரு. ம். தவறு இல்லையே. கூட்டணியில முக்கியமான முதல் ஆளா வந்து இவர் தானே நிக்கிறாரு. அவர் காங்கிரஸ் நம்பி உட்காரும் போது ம். பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கத்துல இருக்காங்கிறத தாவேக்கா தலைவர் விஜய் தான் உணர்ந்துக்கணும். ம். ம். நாங்க உணர்ற இல்ல. ம். நான் நல்லா இருக்கேன், என் பின்னாடி பெரிய மாசு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தால் நாளைக்கு களம். இன்னைக்கு பாருங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல. ம். ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல. அந்த படத்தை யார் வச்சிருக்காங்க? சென்சார் போர்டுல வழக்கு, நீதிமன்றம், பிரச்சனைகள் எல்லாம் நடக்கு. அதுக்கு பின்புலம் யாரு? அதுதான் எங்களுக்கு நிலைமை. ம். இரட்டை இலை சின்னத்துக்கு பேர்ல வழக்கு போட்டு வச்சிருக்கோம். நியாயமான முறையில இரட்டை இலை சின்னத்தை முடக்கிட்டு தான் பாஜக நிக்கணும். ம். ஆனா பாஜக கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துக்கிட்டு தேர்தல்ல நிக்க வியூகம் அமைக்கிறாங்க. ம். அப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சின்னத்துல நிப்பாங்க? ஆனா பெருசா இது அவர் வந்து ரியாக்ட் பண்ணல. பாஜக இல்ல என்டிஏ தலைமையில் இப்ப வரைக்கும் திரு மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டுட்டு தானே இருக்காரு. யாரு? பெருசா எதிர்ப்புக்கு தெரிவிக்கல யாரு? திரு ஓபிஎஸ் அவர்கள். தமிழகம் வரும்போது அப்படி அழைப்பு கொடுங்க அப்படின்னு எனக்கு சொல்லி தெரியும். காத்துட்டு தானே உங்களுக்கு இருக்காரு. தெரிஞ்சா
நான் சொல்றேன் மோடி அவர்களுக்கு எத்தனை அழைப்புகள் தாங்க. வெளிப்படையா பிரஸ் மீட்டே கொடுக்குற அழைப்புகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. அதாவது கொடுத்தும் நீங்க கேக்குறீங்க மோடி உங்களுக்கு அழைப்பு விட்டால் போகல. ஏங்க எனக்கு அழைப்பு வரல. ஏங்க அவர் அமைதியானவர். காத்துட்டு ஒரு இருக்கேன் அப்படின்னு சாந்தமான சொல்றாரு. காத்துட்டு இருக்காருன்னு சொல்லல. ஏங்க ஏங்க ஒரு திருச்சி சொல்லக்கூடாது. ம், எனக்கு எந்த அழைப்பும் வரலங்க. வந்தா பார்க்கலான்ட்டாரு. ம். அவ்வளவுதான். தொண்டர்கள் வேண்டான்னு முடிவு வந்து நீங்க 3 முறை நான் என்ன கேக்குறேன், அப்ப சார் ஏங்க ஓபிஎஸ்ஸே ஒண்ணும் இல்லாதவருங்க. ம், ஓபிஎஸ் ஏங்க நீங்க அழைப்பு கொடுக்கணும்? ஓபிஎஸ் பின்னாடி ஆளு கிடையாது. ம், அவர் நின்னா வெற்றி பெற முடியாது. அப்புறம் ஏன் ஓபிஎஸ் நீங்க சேர்க்க நிக்கிறீங்க? ம். அவர் என்ன டிடி தினகரன் போல வந்து நிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு தொண்டர்கள் விட மாட்டாங்க சார். அவர் ஒரு கட்சி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சட்ட பசும்பொன்ல விதிகளை மீட்டிங். மாத்துங்க. அமித்ஷா கூப்பிட்டாரு போனாரு. ம், சட்ட விதிகளை மாத்தணும். கட்சியோட சட்ட விதிகளை திருத்த சொல்லுங்க. அது ஒரு கூட்டணியை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதையும் ஓப்பனா சொல்லிட்டாருல. ம், அமித்ஷா கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன். நேர காலம் வரும்போது நான் விவரமா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அது எங்களை போன்றவர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. எதுக்காக ம், போனோம்? ம், ம், என்ன சொன்னாங்கங்கிறதை சொல்லிட்டாரு. இப்போதைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்துல என்ன தேவையோ அதை தான் அவர் வியூகமா பண்ண போறாரு ஒழிய ம், பாஜக போய் மாட்ட மாட்டார். ம், பாஜக மாட்டினால் நாளைக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி தான் மலரும். ம், ம். அதிமுக ஆட்சி மலராதுங்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். அது திமுகவுக்கும் தெரியணும். நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தோத்து போனாருன்னு இந்த பாஜக என்ன பண்ணும்? இடது கையால அவரை தள்ளி விட்டுட்டு போயிடும். ம். இன்னைக்கு போய் விருந்து சாப்பிட்டவங்களாம் நாளைக்கு எடப்பாடி வீட்டுல போய் விருந்து சாப்பிடுவாங்களா? பாஜக பத்தி நம்ம வடநாட்டிலேயோ பார்க்கலையா? எத்தனை மாநிலத்துல பார்த்திருக்கோம். யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்கள போய் அட்டாக் பண்ணிவிடுவாங்க. ம். அதுக்கு ஈடிங்கிற ஒரு பேர்ல அட்டாக் பண்ணிவிடுவாங்க. அதுதானே இன்னைக்கு டிடிவி தினகரன் அண்ணனுக்கு நடந்திருக்கு. தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி தலைவர் யாரு? எடப்பாடி எடப்பாடி. பழனிசாமி தானே. அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? என்டிஏ ஏங்க தலைவர் அமித்ஷா இருக்கு. என்ன அறிவிச்சிட்டு போனாரு? தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணி தலைவர் யாருன்னு அறிவிச்சிட்டு போனாரு. அமித்ஷா தானே. அமித்ஷா அறிவிச்சிட்டு போனது தானே எடப்பாடி பழனிசாமி. அதனால தானே நாங்க டிடிவி எல்லாம் வெளியில வந்தோம். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள் இணைச்சேங்க. அங்க தலைவர் எங்க சார் இருந்தாரு? பியூஷ் கோயலுக்கு என்னங்க சம்பந்தம்? பியூஷ் கோயல் கூட போய் போட்டுட்டு அவர் என்டிஏ கூட்டணி தலைவர்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாரு. அப்ப என்டிஏ கூட்டணி தலைவர் அங்க எடப்பாடி இல்லையே. முரண்பாடா வருது இல்ல அந்த கூட்டணியே. மக்கள் பாக்குறாங்கல்ல. சோசியல் மீடியால இருந்து எல்லாரும் போடுறாங்களே. நீங்க ட்வீட்ல வாழ்த்து தெரிச்சுக்கிடலாம். ம். நீங்க சொல்லிக்கலாம். இன்னும் மோடி வந்தான்னா வாங்க ஆம்பாரு, டிடிவி தினகரன் வாங்கம்பாரு, கையை பிடிச்சு கொடுப்பாரு, இல்ல சேவரம் நடத்தி அப்ப வைப்பாரு. இல்ல ஏன் பசும்பொன்ல மீட் பண்ணப்போ நாங்க ஒரு குழுவா இணைவோம் அப்படின்ற ஒரு கருத்து வந்தப்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதை இது பண்றதுக்கு. பசும்பொன்ல இணைஞ்சது யாரு? அண்ணன் டிடிவி தினகரன் யாரு? அதிமுக தொண்டர். ம், அண்ணன் செங்கோட்டையன் யாரு? அதிமுக தொண்டர். அண்ணன் ஓபிஎஸ் யாரு? அதிமுக தொண்டர். சசிகலா அம்மா யாரு? அதிமுக தொண்டர். ம். இது பாஜக யாரு? பாஜகவுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? பாஜகவுக்கு அதிமுகவுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதிமுகவுக்கு அவங்க பின்னாடி கூட்டணியில இருக்காங்க சார். அவங்க கூட்டணியில வரதான் செய்வாங்க இருக்க சார். வேண்டும் பாஜக. பாஜகவின் கூட்டணியில் நடுவே தலைமை கூடாது. தலைமை திரு எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க பாஜக. அந்த எடப்பாடி எங்கம்மா கூட்டணி கட்சியில? கூட்டணி கட்சி தலைவராய் டிடிவி தினகரனை வரவேற்கிறதுக்கு எங்கெங்க எடப்பாடி? அதை சொல்லுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த எடப்பாடி பழனிசாமி பிஎஸ் கோயில் பக்கத்துல உட்காரலாம்ல? ம். சரியா நீங்க வரதுக்கு முடியல. அவர் முகத்துல முழிக்க உங்களால அச்சப்படுறீங்க. எஸ்பி வேலுமணின்னு ஒருத்தர் அரை மணி நேரம் கழிச்சு இவர் போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எஸ்பி வேலுமணி வராருல. அந்த எஸ்பி வேலுமணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமுக தொண்டன் அங்க உட்கார. அதிமுக இல்லாமல் பாஜக ஒரு கூட்டணியை நிர்பந்தப்படுத்தி பண்ணுது. ம். அப்போ அத மக்கள் பாக்குறாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் வெறி கொண்டு நிக்கிறான். நீங்க டிடிவி தினகரனை ஒரு வழக்க வச்சு அமுக்குறீங்க. பாஜக மேல எதிர்ப்பலைகள் வீசுறாங்க. அததான் நாங்க சொல்றோம். அன்புமணி ராமதாஸ் யார போய் பார்த்து சேர்ந்தாரு? எடப்பாடி பழனிசாமியை தானே போய் சேர்ந்தாரு. நேற்று மரியாதை நிமித்தமாக தான் பியூஷ் கோயலை போய் பார்த்தாரு. அதுதானே முறை. அப்ப என்டிஏ கூட்டணியில யாரை வைக்கணும் யாரை எடுக்கணும்னு யார் முடிவு எடுக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமியும் முடிவு எடுக்கிறாரு. எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிடுவான்னு மேல இருக்கிறவன் தான் பாத்துட்டு இருக்கான். அதுல போய் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை கையை கட்டி நிக்க சொல்றீங்களா? கூட்டணியில எல்லாரோடைய கருத்தும் முக்கியம் தானே சார். 2024ல அதாவது கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய ஒத்துழைப்பும் வேணும் அப்படின்ற ஒரு இதுலதான் அவங்க கேக்குறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படி இருக்க கூடாது. 2024ல நாங்க நின்னுட்டோம். மோடி வேணும், நாட்டுக்கு மோடி வேணும்னு சொல்லி நாங்க நின்னுட்டோங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? எங்களுக்கு பெரிய துரோகம் தான் அழைச்சிருக்கீங்க. நாங்க நின்னோம். ஆனா நாட்டுக்கு மோடி வேண்டான்னு நின்னவர் எடப்பாடி பழனிசாமி.
அவரை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வச்சீங்களே, ம். எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு அப்ப மக்களுக்கு, அப்படி பார்த்தா அதிமுக அப்படி தொண்டர்களுக்கும். அப்ப அப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மாவும் தான் வந்து இந்த மாரி திரு மோடி அவர்களோட கூட்டணி இனிமேல் கிடையாதுன்னாங்க. ஆ, ஆனா ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்து போய் என்டிஏ கூட்டணியில தானே நிக்கிறாங்க. ஏன் கடைசி வரைக்கும் அந்த இருந்தாங்கல்ல. அம்மா கூட்டணி வைக்கலையே. கடைசி வரைக்கும் அந்த ஆமா அம்மா நீங்களும் 75 நாள் நீங்களும் ஆஸ்பத்திரியில சொல்லல. இருக்கும்போது அந்த பாரத பிரதமரா இருந்த மோடி வந்து பார்க்க கூட இல்லையே. அதுதான் அந்த வச்சாங்களே துரோகம். அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடல. மோடியே வந்து புரட்சி தலைவி அம்மாவை பார்க்க வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ம். பாதிக்க இதே இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு எப்படி பாஜக சேட்டை பண்ணுதோ அதே போல அந்த உலக சுற்று வாலிபன் படத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார் திமுகவோட இணைஞ்சு பல பிரச்சனைகள் கொடுத்தாங்க. பாம்பேல மும்பைல பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து மதுரையில படத்தை ரிலீஸ் பண்ணாரு எல்லா இடமும். ம். கேட்டுங்க. ஆனா அதே இந்திரா காந்தி அம்மையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது உடனே விரைந்து வந்து பார்த்து அவரை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கு முயற்சி எடுத்தவங்க இந்திரா காந்தி அம்மையார். நல்லா புரிஞ்சுருங்க. இதே புரட்சி தலைவி அம்மா 75 நாள் மருத்துவமனையில இருக்கும்போது ஒரு பாரத பிரதமரா இருந்த மோடி வந்து பார்க்கலையே. இன்னைக்கு அதிமுக மேல உங்களுக்கு எங்க சார் ஆசை வந்தது, பாசம் வந்தது? அதிமுக ஆட்சிக்கு வரணும். திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றீங்களா? உங்க பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஊழல் இல்லையா? நீங்க சேர்க்கிறவங்க எல்லாம் ஊழல் இல்லையா? ஊழல் பட்டியல்ல இல்லையா? அப்புறம் எப்படி திமுகவை நீங்க ஊழல் கட்சின்னு சொல்றீங்க? பிஎஸ் கோயல் சொல்றாரு ஊழலை அகற்ற நம்ம வந்து அதிமுக வேணும். இங்கேயே மொத்த ஊழலை தானே இங்க கூடால உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. அதுல போய் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தா நாட்டு மக்களும் என்ன நினைப்பார்கள்? அதிமுக தொண்டர்களும். ம். அதனால 2026 களம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில பயணிக்கும். அதுல தாவேகா தலைவர் ஏன்னா இன்னைக்கு ஒரு புதிய கட்சியை உருவாகி ஒருங்கிணைப்பு வராரு. குழுன்றதுக்கு அர்த்தம் என்ன சார்? இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் கேட்கிறேன். அதிமுக ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆமா. ஆரம்பிச்சாரு. அதுக்கு அர்த்தம் என்ன சார்? அதான் ஒருங்கிணைப்புன்னா நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கணும். ஆ. தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும். ம். நிர்வாகிகள் இல்ல. ம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ம். 2500 பேர் காசு கொடுத்து அப்ப போன தொண்டர்கள் பொதுக்குழுவோ, ஒருங்கிணைப்பு குழு. இல்ல 2500 பேர் காசு கொடுத்து வாங்கின பொதுக்குழுவோ, ம். இல்ல 66 எம்எல்ஏக்களோ, கூவத்தூர்ல 125 எம்எல்ஏக்களை விலை கொடுத்த நிர்வாகிகளை சொல்லல அவரு. ம். தொண்டர்களா அடிமட்ட உணர்வோட குன்னம் ராமச்சந்திரன் போல உணர்வு உள்ள தொண்டர்களை இணைக்கதான் அவர் வந்து அத இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஒரு அதனால கழகமா. தான் நம்பிக்கை இல்லாம சுப்புரத்தினமாக இருக்கட்டும், ஆரம்ப காலகட்டத்தில இருந்த மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், இவரு மருது அழகராஜ் அவர்கள் வந்து ஆசிரியரா இருந்தார். அம்மாக்கு வந்து பத்திரிகைக்கு ஆசிரியரா இருந்தவர். அவரு வந்து போறாரு. திமுகல இணையறாரு. ஏங்க மருதழகராஜ் 10 கட்சி வைத்தியலிங்கம். மாறி வந்தவருங்க. நீங்க வந்து அவர் பல கட்சி மாறி வந்து கடைசியில அம்மாட்ட வந்து ஆசிரியரா வந்தாரு. திரும்பி அவரு இப்போ இன்னொரு கட்சியை பார்த்து அவருடைய பாதையை தேடி போயிட்டாரு. அவருடைய பாதையை தேடி சரி போயிட்டாரு. நீங்க வைத்தியலிங்கம். மருதழகராஜையும் அதிமுக தொண்டர்களையும் ஒப்பிட்டு பேச முடியாது. ம். இப்போ அதிமுக தொண்டர்கள்ங்கிறது இப்போ இவரு வந்து சுப்புரத்தினம் நீங்க சொல்றீங்கன்னா அவரு வந்து அவரோட ஒரு பெரியார் அண்ணா வழியில நான் போயிருந்தேன்ட்டு போயிட்டாரு. ம். ஏன்னா இங்க இல்லங்க இங்க வந்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த இயக்கங்கள் போது எனக்கு வேண்டாம் நான் திராவிட இயக்கத்துக்கு முன்மொழிகிறேன்னு போயிட்டாரு. அவங்க திராவிட கொள்கைக்கு சித்தாந்தத்துக்கு போறாங்க. இவங்க பாஜக சித்தாந்தத்துக்கு இவங்க போறாங்க. அவ்வளவுதான். அது வேண்டான்னு வெறுத்து போறாங்க. இப்போ ம். 21% ஓட்டு கிடைச்சிச்சுன்னா அது வந்து பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு தான் எடப்பாடிக்கு கிடைச்சது. ம். 2024 அது எப்படி ஆதரவு ஓட்டா மாறும்? ம். மோடி வேண்டான்னு போட்ட ஓட்டு எப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்க 21% நம்ம மோடி வேணும்னு சொன்ன 18% இணைஞ்சு நம்ம ஒரு புதிய கூட்டணியை கொண்டு வந்துருவோம் வெற்றி பெற்றுவோம்னு நினைக்கிறது தவறான கண்ணோட்டம். இத பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரு மக்கள் நல கூட்டணி 2014 உருவாச்சு. ம். நம்ம ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உட்கார வச்சுக்கிட்டு பொன்னார் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. வாங்க வாங்க வாங்கன்னு பிடிச்சி உட்கார வச்சு அம்மாவுக்கு எதிராக அம்மா கூட்டணி கிடையாதுன்ட்டாங்க. ம். தன்னிச்சு நின்னாங்க தனிச்சு நின்னாங்க. 2014. ஆமா. அந்த கூட்டணிக்கு எதிராக யாரெல்லாம் திமுக பக்கம் போகாதவங்களோ வைகோ வைகோ எல்லாத்தையும் வச்சு எல்லாருமே அடைச்சாங்கல்ல. ஆமா இணைந்தார்கள். அதுவே 2017 அதோடைய பி டீமாட்டு இப்ப ம். நடக்குது. நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சி உட்கார வச்சு ம். அப்படியே இந்த கூட்டணி அமையுது. ம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இது காணாமல் போயிரும் 2026க்கு அப்புறம். இப்போ இந்த இடத்துல ஆளும் கட்சியாக யார் இருக்கிறது? எதிர்க்கட்சி இடத்துல யார் இருப்பாங்க? திமுக எந்த நிலையில இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக வெஸ் தாவேகாங்கிற சூழ்நிலையில இருக்கு. நீங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு விழும் சார். ம். ஒரு ஓட்டு கணக்கு போடுங்க. ஒரு ஓட்டாவது நீங்க போடுங்க.
இருக்கிற இளைஞர்கள்ல 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு இருந்தா ம். கிட்டத்தட்ட 2.5 கோடி ஓட்டு இன்னைக்கு சாலிடா இருக்கு. ம். நம்ம இன்னைக்கு ஓட்டு எத்தனை மொத்தத்துல 6 கோடி ஓட்டு உழுது கணக்கு போட்டு நீங்க வச்சுக்கிட்டாலும் கூட ம். இன்னைக்கு 2.5 கோடி ஓட்டு சாலிடா இருக்கு. இதுல இறங்கி அதிமுக கூட்டணிகள் நாளைக்கு காங்கிரஸ் உடைப்பட்டு திமுகல இருந்து வந்தாலோ காங்கிரஸ் உடைப்பட்டு வந்தா தாவேக ஆட்சி அமைக்க கூட வாய்ப்புகள் இருக்கும். ம். இது இது வந்து செல்லாத கூட்டணி சார், ஒட்டாத கூட்டணி. ம். நான் இப்பவும் சொல்றேன், எடப்பாடியை ஆதரிச்சு அண்ணன் டிடிவி போய் பேசுவாரா? டிடிவி ஆதரிச்சு டிடிவி அண்ணனை ஒன்றுபட்டு வந்து விட்டோம். போட்டோ ஒன்று ஒட்டிட்டு கூடி பேசினவரு யாரு? பங்காளிகள் ஒன்று கூடி ஏங்க விட்டோம்னு எந்த சொல்றாரு. பங்காளியா இருக்கட்டுங்க, அண்ணன் தம்பி ஒரு ரத்தத்துக்குள்ள உள்ள பங்காளியும் குடும்பத்துக்குள்ள பங்காளி தான் சண்டை போடுவா. இங்க எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு முதலமைச்சரா வந்தா டிடிவி தினகரனுக்கு ஆப்பைப்பாருன்னு தெரியாதா? சரி, டிடிவி தினகரன் வெற்றி பெற்று வந்து எடப்பாடி பழனிசாமி கை இறங்கப்பட்டுன்னா டிடிவி தினகரன் பாஜகவை வச்சு நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கூட அவர் ஃபைட் பண்ண மாட்டாருன்னு சொல்லி எடப்பாடிக்கு தெரியாதா? ம். இவர் வச்சிருக்க 150 எம்எல்ஏக்களை ஆராய்ஞ்சி தெரிஞ்சு தனக்கு விசுவாசமான ஆட்களை தேர்ந்தெடுத்து போட்டாலும் நாளைக்கு கூவத்தூர் போன்ற செயல்பாடுகள் நடக்கப்பட்டால் என்ன வேணாலும் மாறும். ம். அன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதுவே நாளைக்கு 2026 புறவு செய்வாங்கங்கிறது தெரியாதா? அதனால இது வந்து பொருந்தாது. அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையாத ஒரு கூட்டணி இது. பாஜக முயற்சி செய்யுது. ம். சரி, இந்த கேஸ் இருக்க பார்ட்டிகளை எல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல பண்ணிடலாமான்னு. சப்பாத்திக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. இந்த தோசை தான் விரும்பி சாப்பிடுவார்கள் என்று தமிழக மக்கள் 2026 வாக்களிப்பார்கள். சார், நேரம் ஒதுக்கி எங்களோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். வணக்கம்.